ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். வாங்க டேலி பிரேமில் போகலாம். டேலி பிரேம்னா என்ன அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு சாப்டரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னன்னா ஸ்டாக் சேல்ஸ் என்ட்ரினா என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் என்ட்ரினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கையாலே ஒன்றும் பில் போட்டுட்டு இருப்பாங்க. கம்ப்யூட்டர் எப்படி பில் போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது டேலியில் எப்படி பில் போடுறதுன்னு தெரியாது. ஓகேங்களா, அது எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ்ன்னு என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனியில் ஒரு 2-3 என் கடைக்கு தேவையான பொருள் என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 கம்பெனியில் ஒரு 5-6 கம்பெனியில் அவங்க பேர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், லெட்ஜரில் போய் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஆனால் கஸ்டமர்னு போது என்ன இருக்குது, 100 பேர், 1000 பேர், 2000 பேர் வரும். அப்போ 2000 பேர் நான் என்ன பண்ணணும், லெட்ஜரில் போய் கிரியேட் பண்ணால் தேவையே இல்லை. அது எப்படி பண்ணுறாங்கன்றது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறாங்க, அது பொருள் நேமோடு போட்டு எப்படி பண்ணுறாங்கன்றது தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸில் போகலாம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், டேலி பிரேம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, டேலி பிரேம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்தால் என்ன பண்ணுங்கள், இந்த சாப்டரில் லிங்க் பண்ணி கேளுங்க. அது கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை என்னால் தர முடியும். ஓகேங்களா, சரி வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இப்போ டேலி பிரேம் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணி கேட்டது, அதில் போய்ட்டு கிரியேட் உள்ள போக வேண்டியது தான். ஓகேங்களா, இந்த கிரியேட் உள்ள போய் என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, குரூப்பு லெஜர் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஜர் உள்ள தான் போக போகிறோம். அந்த லெஜரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு என்டர் அடிச்சிக்கிறோம். என்டர் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், யார்கிட்ட நம்ம பொருள் விற்கிறோமோ அவங்க பேர் கொடுக்கணும். இங்கே தான் நல்லா நோட் பண்ணணும். நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, 100 பேர் இல்லை 200 பேர் நம்ம கடையில் வந்து பொருள் வாங்க. அப்போ எல்லாரும் பேரையும் நான் டைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அண்டர் குரூப் சண்டே டெபிட்டார் கொடுக்கணுமா, கொடுக்க தேவை. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், கஸ்டமர்னு டைப் பண்ணால் போதும். கஸ்டமர் டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணி கண்டிப்பாக அதுக்கு போய் அண்டர் குரூப்பு சண்டே டெபிட்டார்னு கொடுத்துக்கலாம் போதும். ஓகேங்களா, கஸ்டமர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு போய்ட்டு அண்டர் குரூப் என்ன பண்ணுறேன், சண்டே டெபிட்டார்னு கொடுக்குறோம். ஏன் சண்டே டெபிட்டார்னு கொடுக்குறோன்னா, டெபிட்னு என்ன அர்த்தம், வரவுன்னு அர்த்தம். ஓகேங்களா, எனக்கு லாபக்கூடிய வரது எல்லாமே என்ன பண்ணோம், டெபிட்டில் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், சண்டே டெபிட்டார்னு கொடுத்து என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சேவ் பண்ணுற ஷார்ட்கட்க்கு இதை என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ஏ சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மள்ட்டேருந்து அவங்க எப்படி பொருள் வாங்கிட்டு போகிறாங்கன்னா, காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா, அப்போ கேஷ் சேல்ஸுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுறேன், அண்டர் குரூப் சேல்ஸ் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு நான் அண்டர் குரூப் கொடுக்குறேன், சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா, இது நான் என்ன பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் நல்லா ஞாபகங்க சார், 100 பேருமே கஸ்டமர் வராங்க, தெரியாத கஸ்டமர்லாம் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க, அவங்க நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, கடை வச்சு வாங்கிட்டு போவாங்க. இது பண்ணால் நம்மள்ட்ட யாரெல்லாம் கடை வச்சு வாங்கிட்டு போகிறாங்க, யாரெல்லாம் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களோ அவங்க பேர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி கண்டிதான், டைப் பண்ணி கண்டிதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ராஜான்னு கொடுக்குறேன். அவர் ரெகுலராக என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகிறாரு அப்படின் போது நான் என்ன பண்ணுறேன், கடை வச்சு வாங்கிட்டு போகிறேன்னா அவர் பேர் என்ன பண்ணலாம், சண்டே டெபிட்டார்னு கொடுத்துக்கலாம். அப்போ அவரோட அக்கௌண்ட்ஸ் நான் என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா, நார்மல் கஸ்டமர் யாருனே தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கஸ்டமர் ஒரு நாளைக்கு வராங்கன்னா ஒரு 5 கஸ்டமர் தான் ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க. 95 பேர் வந்து வாங்கி போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க பேரில் நம்ம என்ட்ரி பண்ணோம்னா கண்டிப்பாக தேவையே இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு கஸ்டமரும் போட்டால் போதும். ஓகேங்களா, சரி இப்போ எப்படி நம்ம உள்ளே போகணுமோ அதே போல் என்ன பண்ண வேண்டியதான், வெளியே கொடுத்து வெளியே வந்து வேண்டியதான். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் உள்ள போகணும். கிரியேட் உள்ள போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எந்த பொருள் நான் சேல்ஸ் பண்ண போகிறோம் அந்த பொருளோட பேர் நான் என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வென்ட்ரி மாஸ்டரில் பார்த்துருப்போம். ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட், குடோன், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி 3 சாப்டர் நம்ம இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, அதை பார்க்காதவங்க யாராக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லிங்க்லேயே கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரும்போது இந்த சம் போகிறோம் பார்த்தீங்களா, இன்வென்ட்ரி மாஸ்டர் போகிறோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக போகிறோம். ஓகேங்களா, இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எந்த பொருளை சேல்ஸ் பண்ண போகிறோம் அந்த பொருளை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணி வச்சுருப்போம். அது டேலியிலே என்ட்ரி பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், டிவிடின்னு விற்க போகிறேன். ஆனால் டிவிடி என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிவிடி என்ட்ரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு அந்த பொருளை எப்படி சேல்ஸ் பண்ண போகிறேன், நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த டிவிடின்ற பொருளை நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட், சேல்ஸ் பண்ணும்போது என்ன ரேட்டுன்றது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நிர்ணயம் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்ற வார்த்தை வரும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குங்களா, இல்லை. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்ற வார்த்தை இல்லாத போது நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது, F12 இருக்கும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னதான் கிளாஸில் F11 F12. நம்ம டேலியில் எதனா தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், F11 F12 போனோம். நம்ம தேடுற பேர் அங்கே இருக்கும், அதுக்கு நேரம் நோ தான் என்ன பண்ணோம், எஸ் கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். அப்போ F12 ப்ரெஸ் பண்ணுறேன். F12 ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னு இருக்கும். அதுக்கு நேரம் நோ இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், எஸ் கொடுக்கணும். இது இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொடக்ட் பை த ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் ரேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, நோன்னு இருக்குங்களா.
அதுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும், எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது, அப்படியே என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதா, சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணால் பாருங்களேன், இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், நேம் டிவிடின்னு கொடுத்துட்டு யூனிட் என்ன பண்ணிட்டேன், என்ஓஎஸ்ன்னு கொடுத்துட்டேன். என்டர் அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, செட் இதை ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னு வரும். அதுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்திங்கன்னா நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸுன்னு காட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நான் பொருள் வாங்கும்போது, இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக நான் பொருள் வாங்கும்போது என்ன பண்ணுவேன், கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், லாட் கணக்கில் எடுப்பேன். அப்போ லாட் கணக்கு எடுக்கும்போது பொருளோட ரேட் என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவிடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், 3800 வாங்குறேன். அப்போ என்ன டேட்டில் நான் வாங்குறேனோ அந்த டேட், ஐ மீன் அது என் கடைக்கு எப்போ அந்த பொருள் வருதோ அந்த டேட் நான் கொடுத்துக்க வேண்டியதான், என்ட்ரு அடிக்க வேண்டியதான். இதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ். ஓகேங்களா, நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கின ரேட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். அந்த பொருளுக்கு எந்த டேட்லேருந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ 1ஆம் தேதி என்கிட்ட பொருள் வந்துச்சா, நான் 1ஆம் தேதியிலேருந்து சேல்ஸ் பண்ணுறேன், 1ஆம் தேதி. ஓகேங்களா, இப்போ நான் விற்கும் போது அதே 3800 நான் கண்டிப்பாக போட போகிறது கிடையாது. ஏன் போட போகிறது கிடையாது, நான் ஒரு கடையிலேருந்து என் கடைக்கு, ஐ மீன் நான் ஒரு பொருள் ஒரு கடையிலேருந்து வாங்குறேன்னா என் கடைக்கு வரதுக்குள்ளே என்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்குது, பேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, ஆள் கூலி இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. ஓகேங்களா, அதே போல் எண்டில் இறக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கடை வாடகை தரணும், சேலரி தரணும், கரண்ட் பில் கட்டணும், ரெண்ட்டு கட்டணும், இது போல் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ இந்த காசில் எங்கேருந்து எடுப்போம்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள் தான் எடுப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல கொட்டேஷனாக கொடுப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4250 நான் என்ன பண்ணுறேன், அந்த பொருளை நான் விற்கிறேன்னு கொடுக்குறேன். புரியுதுங்களா, நான் 3800 வாங்குறேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது, இது என்னது சேல்ஸ் ரேட் நான் எவ்வளோ பண்ணுறேன்றதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே நிர்ணயம் பண்ணுறேன். ஓகேங்களா, நிர்ணயம் பண்ணுற ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். இப்போ டேலி பிரேம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டேலியும் சரி தான், டேலி ERP 9.0 இல்லை 7.2 எது வந்தாலும் சரி தான், நம்ம சேல்ஸில் ரேட் ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கான ரீசனே இதுதான். ஓகேங்களா, செட்டு இதை ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், சேவ் பண்ணிக்க போகிறோம். இது ஓப்பனிங் பேலன்ஸ்னு என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி போன சாப்டரில் பார்த்தோம். பழைய பொருள் என்கிட்ட என்ன இருக்குது, இவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் ரேட் என்னவோ அதை தான் கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொருளை நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறேன். சேல்ஸ் பண்ணால் எப்படி பில்லிங் வருது, எல்லா விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நேராக நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் வவுச்சர்ஸ். இந்த வவுச்சரில் போனீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம சேல்ஸ் தானே பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும், F8 சேல்ஸ்ன்னு இருக்கும். அந்த சேல்ஸுன்ற வார்த்தை நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குதுங்க, பார்ட்டி நேம்னு கேட்குதா. இப்போ பார்ட்டி நேம்னும் போது என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கஸ்டமர்னு கொடுக்குறேன். நல்லா கேட்டுங்க, கஸ்டமர்னு கொடுத்துக்கிறேன். நல்லா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 1000 பேர் 500 பேர் கூட வருவாங்க, இல்லை 50 பேர் வருவாங்க. எல்லாரும் பேரும் நம்ம என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணாங்க, போய்ட்டு கஸ்டமர் கொடுக்கணும். கஸ்டமர் கொடுத்து அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுன்னா இந்த இடத்துல கேட்குது பார்த்தீங்களா, பை த பில் டூன்னு கேட்குது பார்த்தீங்களா. நம்ம யாருக்கு பில் போட போகிறோமோ அவங்களோட பேர் நம்ம அடிச்சுக்க வேண்டியது தான். இப்போ என்னோடய பேர் என்ன இருக்குது, பில்லு அதேமாரி என்ன, அது பொருள் வாங்குற பேர் ரவின்னு நான் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு சார் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார். இப்போ என்ன நம்ம அவருக்கு என்ன பண்ணுறோம், பொருள் நம்மள்ட்ட வாங்குறாரு பார்த்தீங்களா, சேல்ஸ் பண்ணுறாருல, நம்ம சேல்ஸ் பண்ணுறல, வாங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் என்னவோ கொடுத்துக்குது. அப்போ 105 பை, ஓகேங்களா, நேரு ஸ்ட்ரீட், சும்மா அப்படி நான் என்ன பண்ணுறேன், நேரு ஸ்ட்ரீட் சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ இது போல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்க வேண்டியதான், ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்டேட் சார் உங்களுக்கு, தமிழ்நாடா. இப்போ நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் சில பேர் விற்பாங்க பொருள். அப்போ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்க வேண்டியதான். சப்போஸ் நார்மல் கஸ்டமர் ஜிஎஸ்டிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவை, ஜஸ்ட் என்ட்ரு அடித்தா போதும். ஓகேங்களா, என்ட்ரு அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது அவர் என்ன டைப்பில் நம்மள்ட்ட பொருள் வாங்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, சேல்ஸ் லெஜரில் போய் என்ன பண்ணுறோம், கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி பண்ணிக்கிறோம். என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன இருக்கீங்க, நேம் ஆஃப் தி ஐட்டம். அப்போ நான் என்ன பொருள் விற்கிறேன், டிவிடி. அப்போ டிவிடின்னு கொடுத்தா இங்கே பாருங்கள் எத்தனை பொருள் காட்டுது, 10 பொருள் காட்டுது. ஏன்னா 10 பொருள் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் காட்டுது. ஓகேங்களா, ஓப்பனிங் பேலன்ஸில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 டிவிடி நான் என்ன பண்ணுறேன், இல்லை ஒரு டிவிடி நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நான் ரேட்டு கொடுக்கவே இல்லை, அதே தானாக வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, இது எப்படி தானாக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், போய்ட்டு கிரேட்டில் ஸ்டாக் ஐட்டம்ஸில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்கிட்ட என்ன பொருள் இருக்குது, என்ன கேட்டகிரி, என்ன நம்பர்ஸில் வாங்குகிறோம் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செட்டு த ஸ்டாண்டர்ட் ரேட். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட்டு, சேல்ஸ் பண்ணும்போது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். இது ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வந்துடும். நம்ம கஸ்டமர் இதில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ண தேவை, டைப் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது. சரி, ஓகே. இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சேவ் பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுது, கையால் பில் போட்டு அப்படியே கீச்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பில் போடும்போது என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்தோம். அப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, Ctrl+P. ஓகேங்களா,
கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் பிரிண்டிங் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? பிரிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது இது போல் காட்டுது ஆட்டோமேட்டிக்காக. இங்கே என்ன காட்டுது இங்கே ப்ரீவின்னு காட்டுதும் பிரிண்ட்டுன்னு காட்டும். இப்போ பிரிண்டிங் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துடும். இப்போ நம்மள்ட்ட பிரிண்ட்டே இல்லை அது ப்ரீவியில் பார்க்கணுன்னா என்ன இருக்குங்க ப்ரீவின் இருக்கா ஜஸ்ட் அது கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும் பிடிஎஃப் ஃபைலில் நம்மளுக்கு காட்டும். வந்துச்சுங்க பாருங்கள். ஓகேங்களா? வந்துச்சா? இப்போ பாருங்கள் இங்கே போய் என்ன இருக்குங்க ஜூமுன்னு இருக்கா வார்த்தை அந்த ஜூம் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நான் இங்கே பாருங்கள் வந்துச்சா பைங்க யார் ரவி அவரோட நம்பர் என்ன 105 பை நேரு ஸ்ட்ரீட்டு. ஓகேங்களா? அவர் என்ன ஊர் அது டீட்டெயில் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. இங்கே நம்ம டீட்டெயில் நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது இப்போ என்னோடய கம்பெனி பேர் மதுரைன்னு கொடுத்துருக்கு. ஆனால் மதுரை வந்திருக்கு. இப்போ என் கம்பெனி பேர் கொடுத்து என் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் வந்துச்சா டிவிடி 1 நம்பர்ஸ். ஓகேங்களா? 4250 ரூபா வந்துச்சு. இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம சிக்னேச்சர் போட்டு சீல் போட்டு கொடுத்தா முடிஞ்சிச்சு வேலை. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க சேல்ஸ் என்ட்ரின்றது. ஓகேங்களா? நம்ம கடையில் இதுக்கப்புறம் யாருன்னா பொருள் வாங்கினா டேலி உள்ளே போயிட்டு எப்படி நம்ம என்ன பண்ணலாம் சேல்ஸ் பில் போடுறதுன்னு தான் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் பெல் பட்டனு மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். டேலி ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் லைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.